மரியாதைக்குரிய டி நகர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் அப்புன் என்ற வேல்முருகன் மற்றும் லோயலா மணி அண்ணன் ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட இணைச் செயலாளர் சதீஷ், குரு, முத்துலட்சுமி, கிருஷ்ணவேணி, மஞ்சுளா, குட்பிரகாஷ், லின்சி, பிரியதர்ஷினி, ஆர்த்தி, கந்தரி, தினேஷ் ராஜ், தர்மா என்ற வெங்கடேசன், மகி என்ற வினோத்குமார், எழிலரசு, ஹரிகரன், வனிதா, நரேந்திரன், ரவி, வேலுச்சாமி, அகிலன், சுரேந்தர், தரணி, சரவணன், தயாநிதி, முத்தமிழ் காளிதாஸ், திலீப், பாலாஜி, கார்த்திக், ராஜேஷ் கண்ணன், நரேஷ்குமார், முருகன், விக்னேஷ், திருப்பதி ராஜா, தங்கபாண்டியன், சாமதுரை, முத்து மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த டி நகர் தொகுதி மக்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையா சொல்ல போனா நான் ரொம்ப கொடுத்து வைத்தவன். நான் ஒரு சாதாரண ஒரு தொண்டனை என்னை வேட்பாளராக டி நகர் தொகுதிக்கு அறிவித்த தலைவர் தளபதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்று மக்கள் டி நகர் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க தலைவர் தளபதி தான் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் 4 நாட்கள் தான் வந்து இந்த டி நகர் தொகுதியில் ஓட்டு கேட்டேன். அதற்கு எல்லாரும் வாக்களித்து என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். எனக்கு ஓட்டு போடலன்றது எனக்கு தெரியும். இது முழுக்க முழுக்க தலைவர் தளபதிக்காக தான் ஓட்டு போட்டீங்க. அது நன்றாகவே எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்லைங்க, 234 தொகுதிக்கும் தலைவர் ஒருத்தருடைய முகத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் தான் இந்த 234 தொகுதியிலையும் நாங்கள் வந்து ஓட்டு வாங்கணும். இந்த நேரத்தில் நான் திரும்பவும் டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு தான் வந்து அவர் நன்றி தெரிவித்தார், இன்னும் மீதி இடத்துக்கெல்லாம் வந்து நன்றி தெரிவிக்கலேன்ட்டு மாவட்ட செயலாளர் கேட்டார். உங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் நேரடியாக வந்து நான் நன்றி சொல்வதற்காக மட்டும்தான் நான் காத்து நிற்கிறேன். உங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கும் நான் நன்றி சொல்ல வருவேன். வெறும் நன்றி மட்டும் நான் சொல்லிட்டு போகிறதில்ல. என்றும் உங்களுடைய ஊழியனாக எத்தனை ஆண்டுகளானாலும் உங்களுக்கு நான் சேவை செய்வேன் என்பதை இங்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் ஒரே நாள் வரைக்கும் நான் நன்றி சொல்லிட்டுலாம் போக மாட்டேன். இங்கே நிறைய தொகுதியில் நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். பட்டா விஷயம் எல்லாமே கூடிய விரைவில் எல்லாவற்றுக்கும் எல்லாத்தையும் செய்து மாண்பு முதலமைச்சர் ஒரு அனுமதி பெற்று எல்லாம் உங்களுக்கு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தொடர்ந்து இன்று வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 668 மனுக்கள் வந்தது. அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 275 மனுக்களுக்கு தீர்வு கண்டு நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். மேலும் என்ன குறைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஆப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் அதில் நீங்கள் பண்ணி அனுப்பிச்சிங்கனாலே நாங்கள் உடனடியாக அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேணாம். டி நகர் தொகுதியில் கூடிய விரைவில் 1300 சிசிடிவி கேமரா அதற்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்கும். அது உங்கள் மாவட்ட செயலாளர் முக்கிய இங்கே பெரியவர்களுக்கிட்ட அந்த செல்ஃபோன்லேயே எந்த தெருவில் என்ன நடக்குது என்பதை நீங்களே பார்த்து கொள்ளலாம். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு காவல்துறை எப்போதும் உறுதுணையாக இருக்கும். மாண்பு முதலமைச்சர் அதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம்.
நீங்கள் ஜாலியாக ஃப்ரீயாக இருங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சட்டமன்ற அலுவலகத்துக்கு நீங்கள் உடனடியாக தெரிவிக்கவும். என்னுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் உடனடியாக தெரிவிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனுக்குடன் அதை செய்து தரப்படும் என்று இந்த நேரத்தில் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றவுடன் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், பெண்கள் பாதுகாப்பிற்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை, அம்மா உணவகத்தை சீரமைச்சு அது நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைக்கு தாய் மாமன் சீரு 1 கிராம் தங்கம். காலை உணவு 8ஆம் வகுப்பு வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு எல்லாரும் சொல்லுவாங்க 5 மாதம் 6 மாதம்னு. 5 மாதம் இல்லை, 6 மாதம் இல்லை, இன்னும் 20 வருடத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார். இன்று வரை இல்லை, எப்போதும் சரி, நாங்கள் ஒரு காலமும் தவறு செய்ய மாட்டோம். எந்த ஒரு அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் தவறு செய்ய மாட்டோம் என்று நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். தவறு செய்தால் அடுத்த 5 நிமிடத்தில் எங்களுடைய பதவிகளை எங்களால் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு தலைவர் தளபதி அவர்கள் நடவடிக்கை எடுத்து விடுவார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால இந்த எல்லாரும் பூச்சாண்டி வேலையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஆட்டு இன்னொரு 6 மாதம்தான், 5 மாதம்தான் ஆட்சி இருக்கும்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரிங்க, இன்னும் 20-25 வருஷத்துக்கு தலைவர் தளபதி தாங்க முதலமைச்சர். ஏன்னா எல்லாரும் பல 1000 கோடியை செலவு பண்ணி பார்த்துட்டாங்க. பணமே கொடுக்காம தலைவருடைய பேச்சை நம்பி நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் வாக்களித்திருக்கிறார்கள். அவர் முதல்வர் அவர்கள் சொல்வதெல்லாம் நம்மளை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். எந்த ஒரு தவறும் யாரும் செய்யக்கூடாது. மக்களுக்கு சேவை செய்வதை மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் தளபதி தான். அதனால நீங்க இந்த டி நகர் தொகுதி மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், அதையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக நாம் செய்து தருவோம் என்று மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வீடு இல்லாமல்லாம் இருக்குது. சில இடத்துல என்கிட்ட அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு மாற்று இடமெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு இருக்கிறோம். பட்டாக்கள் வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்குண்டான வேலைகளையும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நீங்கள் எது தேவையாக இருந்தாலும் சரி, கல்வி, மருத்துவம், எது நீங்கள் சொன்னாலும் அது செய்து தர நான் இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்ம அப்பனை பற்றிங்க கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவர் ஒரு மாவட்ட செயலாளர். அவர் சொன்ன உடனே தாங்க கைத்தட்டல் அதிகமாக இருக்குது. அவர் பேரை சொன்ன பிறகு தான் நம்ம அப்படியே அவர் இராணுவ கட்டுப்பாடு மாதிரி அவங்க மேலே உட்காந்துக்கிறவங்களாம் நினைப்பாங்க, நீ பார்த்து சொல்லிட்டு போயிடுங்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேடா அப்படின்வாங்க. ஏன்னா உண்மையாகவே உழைத்து கொண்டிருந்தார்கள். தேர்தல் நேரத்தில் எல்லோரும் என்னுடன் உழைத்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால தான். இருந்தாலும் தினந்தோறும் எப்படியாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டிப்பாக இந்த தொகுதியில் நான் இருப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் சட்டமன்ற அலுவலகத்தில் தினசரி விலையில்லா விருந்தகம், மதியான நேரத்தில் சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாக அப்புனு அவர்கள் விலையில்லா விருந்தகம், தளபதி பேரில் பயிலகம், தளபதி விலையில்லா ரொட்டி மூட்டை பால் திட்டம், தளபதி நூலகம் என்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்ட தொகுதி தான் டி நகர் தொகுதி. அந்த தொகுதியில் எனக்கு நீங்கள் எல்லோரும் வாக்களித்திருக்கிறீர்கள். அதற்கு கைமாறாக நாங்கள் உங்களுக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் திரும்ப திரும்ப தெரிவித்துக் கொள்கிறேன்.
என்றும் உங்கள் ஊழியனாக இருந்து நான் உங்களுக்கு சேவை செய்வேன் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே கூட்டம் போட்டு தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டேன், கண்டிப்பாக எல்லாமே உனக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாகவே கரெக்டாக சொன்ன மாதிரியே ஓட்டு போட்டு என்னை 13,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்ச டி நகர் தொகுதி மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மழை வர்ற மாதிரி இருக்குது. என்னுடைய பேச்சை நான் இதோட முடிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறையா பேசணும்னு நான் நினச்சிருந்தேன். இன்னும் மற்ற இடத்துல கொஞ்சம் பேசலாம். இருந்தாலும் நம்ம தொகுதி பார்த்து பத்திரமா தான் நான் பேசணும். அதனால் பார்த்து எதையாவது ஒன்று சொல்லிட்டோன்னா இன்னும் நம்ம தொகுதியில் வந்து இப்படி பேசிட்டாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால் எப்போதும் உங்களுக்கு நான் ஒரு ஊழியனாக இருந்து சேவை செய்வேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.